ஹலோ நண்பா! வெல்கம் பேக் டு ஹேப்பி ட்ரேடர் ஜோன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் நம்மளுடைய சேனல்ல ஐபிஓ, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் ட்ரேடிங், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின அனைத்து எஜுகேஷன் கண்டென்ட் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ஸ்டப்ஸ் அண்ட் லைவ் டெக்னிக்கல் அனலைசிஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து எக்ஸாக்ட்டா வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மெம்பர்ஸுமே வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நீங்க நம்மளோட சேனல்ல வந்து ஜாயின் பண்ணலனா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த வீடியோ வந்து நம்ம வந்து டெய்லி பங்குச்சந்தை செய்திகள வந்து நம்மளுடைய ஸ்க்ரீன்ல இருக்கிற இந்த 8 ஸ்டாக்கோடைய நியூஸ் பத்தி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, இப்போ வந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி நம்மளோட சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு உங்களுடைய சப்போர்ட் மட்டும் தான் அதுக்கு காரணம். மேலும் உங்களுடைய சப்போர்ட்ட ப்ரொவைட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல வந்து நீங்க வந்து இன்னொரு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு YouTubeல. அதாவது நீங்க நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ வந்து லைக் பண்ணீங்க அப்படின்னா, ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க அந்த ஹைப் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா, YouTubeவே வந்து நம்மளோட சேனல வந்து ப்ரமோட் பண்ணி நியூ மெம்பர்ஸ்க்கு வந்து எடுத்துட்டு போகும். ஸோ வி ஆர் ரைசிங் நண்பர்களே. ஸோ இன்னமும் உங்களுடைய சப்போர்ட்ட ப்ரொவைட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் ஒண்ணு எடுத்திருந்தோம். அதாவது 60 டேஸ் சேலஞ்ச். அதாவது அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ள நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் வந்து ரீச் பண்ணோம் அப்படின்றது அந்த சேலஞ்சு. பார்க்கலாம் நம்ம இந்த சேலஞ்சில வின் பண்றோமா, இல்ல லூஸ் பண்றோமா அப்படின்ட்டு. அண்ட் இதுல வந்து நான் வந்து ஒரு கிவ் அவே ஒண்ணு வச்சிருக்கேன். என்னது அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ற முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு வந்து என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் லாங் டெர்ம் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நண்பர்களே. இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோவ வந்து நீங்க லைக் பண்ணி ஹைப்பும் கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய சேனல் வந்து இன்னமும் பெருசாகும். அது வந்து எனக்கு நிறைய வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா சப்போர்ட் பண்ணும் நண்பர்களே. ஸோ இந்த ஒரு சின்ன உதவி மட்டும் எனக்கு பண்ணுங்க. எனக்கு அது பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. ஸோ டிஸ்க்ளைமர் அப்ளை. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற அனைத்து கன்டென்ட்டும் எஜுகேஷனல் கன்டென்ட்டா மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. இத பேஸ் பண்ணி நீங்க எந்த ஒரு பை ஆர் செல் டிசிஷன்ஸ் வந்து எடுக்க வேணாம். எந்த ஒரு மார்க்கெட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் வந்து பண்ணுங்க. டாடா ஸ்டீல்ல ஒரு முக்கிய முதலீடு வந்து எடுத்திருக்காங்க. என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது 355 மில்லியன் நம்மளுடைய கோடிக்கணக்குல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, 3104 கோடி வந்து அவங்க செலவு பண்ணி, டாடா ஸ்டீலுடைய ஹோல்டிங் அவங்க சிங்கப்பூர்ல இருக்கிற அந்த ஹோல்டிங் கம்பெனிய வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, டிஎஸ்ஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்து இந்த கம்பெனி வந்து கம்ப்ளீட்டாவே வந்து 100% வந்து டாட்டாவுடைய இதுக்கு கீழ வந்து இதுவாயிடுது. ரீஸ்ட்ரக்சரிங் ஆயிடுது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்க வந்து இந்த குளோபல் வைஸ் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த ஒரு டாடா ஸ்டீல் வந்து இந்த இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்ப்ளீட்டாவுமே அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து டேக் ஓவரும் பண்றாங்க. ஸோ ஆனாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் போயிருக்கு. அண்ட் டாடா ஸ்டீல் வந்து 2.88% வந்து டவுன்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த ஸ்டாக் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸ். ஸோ மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, பெரிய லீடர்ஷிப் வந்து சேஞ்ச் வந்து நடந்திருக்கு நண்பர்களே. அதாவது அவங்களுடைய சிஎஃப்ஓ சௌரப் தனிஜா அப்படின்றவங்க ஸோ செப்டம்பர் 19ல இருந்து ரிசைன் பண்றாங்க. அண்ட் அவங்களுடைய புது சிஎஃப்ஓவாக வந்து ஹீஷா தடால் அப்படின்றவங்க வந்து செப்டம்பர் 22ல இருந்து அவங்களுடைய நியூ ரோலுக்கு வந்து எடுக்குறாங்க. அதாவது ஆமாங்க, நான் இங்க நியூ ரோல் அப்படிதான் சொன்னேன். ஏன் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி அவங்க இதே மகேந்திரா குரூப்ல தான் வந்து ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் அனலைசிஸ் ஹெட்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 15 வருஷத்துக்கும் மேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் அவங்க வந்து எம்பிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொலம்பியால வந்து எம்பிஏ முடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து எஃப்எம்சிஜி அண்ட் அதர் செக்டர்ஸ்லுமே வந்து அவங்களுக்கு வந்து இது இருக்கு. பேக்ரவுண்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்குமே வந்து பேக்ரவுண்ட் பார்த்தோம்னாக்கா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃபினான்ஷியல் ஆள தான் வந்து எடுத்திருக்காங்க. ஆனா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து 1.39% வந்து டவுன்ல தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் இது வந்து காமனானது தாங்க. ஏன்னா வந்து நம்மளோட இண்டெக்ஸே கண்டிப்பா வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இண்டெக்ஸே ஃபால் ஆயிருக்குன்னும் போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸுமே வந்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்த ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ மாருதி சுசுகி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, யூஎஸோட டேரிஃப் வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி மாருதியோட சேர்மன் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட இவி ப்ரொடக்ஷனோட குளோபல்ல வந்து டிமாண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ அவங்க வந்து குளோபலோட டிமாண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து யூஎஸ்க்கு மேஜராக வந்து இல்லை அவங்க. அதனால வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இல்லை மேஜர் இம்பாக்ட் இல்லைன்றது நமக்கு கிளியராக தெரியுது. அண்ட் பிஎம் மோடி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஹன்சல்பூர் அப்படின்ற இடத்துல இருந்து ஈவெட்டரா எக்ஸ்போர்ட்டை வந்து ஃபிளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ 100க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதா வந்து பிளானு. அண்ட் அதே நேரத்தில் வந்து சுசுகி வந்து அவங்களுடைய புது இவி பேட்டரி பிளான்ட்டுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பிஎம் மோடி வந்து இதை பண்ணியிருக்காரு. அண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு பாசிட்டிவாக தான் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. அதாவது 1.81% வந்து இன்னைக்கு மாருதி சுசுகி வந்து ஷேர் பிரைஸ் வந்து ஏறி இருக்குங்க. அடுத்ததா வந்து பார்த்தோம்னாக்கா பவர் கிரிட்.
ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து இது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்கு. ஸோ இவங்களுடைய கம்பெனியோடைய எக்ஸ்பென்ஷன் பிளானுக்காக 30,000 கோடி வந்து இவங்க வந்து ஃபண்ட் ரைசிங் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து பாண்ட் அண்ட் டிமெஞ்சர்ஸ் மூலியமா வந்து ஃபண்ட் ரைசிங் பண்றாங்க. அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2026லேருந்து 27க்குள்ள இது வந்து அப்ரூவ் ஆயிடும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து கிளியரா தெரியுது. ஸோ அது அந்த ஃபண்ட் வந்துருச்சு அப்படின்னாக்கா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு நல்ல இதுவாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நிறைய லோன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் நிறைய சாரி இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்லையா, லோன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய வந்து அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது பேஸ் பண்ணி. அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து 209.38 கோடி வந்து சாங்ஷன் வந்து பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் எக்ஸ்பான்ஷன் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம்ல இருந்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து சாங்ஷனும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அமௌண்ட் அவங்க வந்து எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய கிரிட் மாடர்னைசேஷனுக்கும் ரீஜனல் கனெக்டிவிட்டிக்கும் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறதா இருக்காங்க. அண்ட் இது வந்து அவங்களுடைய ரீஜனல் கனெக்டிவிட்டியுமே வந்து கொஞ்சம் வந்து பூஸ்ட் பண்ணுன்றது நமக்கு வந்து இதுவாகுது. ஆனால் வழக்கம் போல் நம்மளோட நிஃப்டி டவுன்ன்றதுனால இந்த ஷேரும் 1.5% வந்து டவுன் ஆயிருக்குங்க. அடுத்ததா வந்து சிப்லாவில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி கேர்ல வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ஒன்று வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் ஒன்று எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து ஐகால்டெக் இனோவேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் வந்து ஸோ 20% ஸ்டேக்கை வந்து அவங்க வந்து அக்விசிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா அவங்க சிப்லா வந்து அவங்களுடைய ரெஸ்பிரேட்டரி டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் மெடிக்கல் டிவைசஸை வந்து இனோவேஷனை வந்து டார்கெட் பண்ணுகிறது. ஓகேங்களா. அண்ட் ஆனால் அவங்களுடைய இன்னைக்கு வந்து பார்த்தோன்னாக்கா அவங்களுடைய ஸ்டாக் வந்து 1.34% வந்து டவுன்ல தான் இருக்கு. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 லட்சம் கோடி மார்க்கெட் கேப்பா வந்து அவங்க வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. 1.5 லட்சம் கோடி வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோடைய 67,000 கோடி அந்த கேபெக்ஸ் பிளானில் தான் வந்து கம்பெனி வந்து மேஜர் டிரைவ் வந்து போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. அண்ட் பிர்லா ஓப்பர்ஸ் அண்ட் கிராசிமோடைய பெயிண்ட் வெஞ்சர் லான்ச்சுக்கு அப்புறமா 6 மாதத்திலேயே அவங்க வந்து இந்தியாவுடைய 3rd லார்ஜஸ்ட் டெக்கரேட்டிவ் பெயிண்ட் பிளேயராக வந்து வளர்ந்துருக்காங்க. அண்ட் 10,000 கோடி ரெவன்யூமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து இன்னும் ஒரு 3 வருஷத்துக்குள்ள வந்து அவங்க வந்து டார்கெட் பண்றாங்க. ஆனா ஈவன் தோ இன்னைக்கு இண்டெக்ஸ் வந்து டவுன்ன்றதுனால இந்த ஸ்டாக் வந்து 0.5% வந்து டவுன் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா HCL டெக்னாலஜில வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு நண்பர்களே. அதாவது தாமஸ் சைபர் அப்படின்றது வந்து HCL டெக்னாலஜியோடைய இண்டிபெண்டன்ட் டைரக்டரா வந்து பதவியில் இருந்தாரு. அவர் வந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதியில இருந்து ரிட்டையர்ட் ஆகுறாரு, அதாவது இன்னில இருந்து. ஆனா போர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவருடைய குளோபல் growth அண்ட் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்கள ரொம்பவே வந்து இன்னைக்கு வந்து பாராட்டி இருக்காங்க அண்ட் நிறையவே வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணி அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டாக் வந்து 0.76% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நியூட்ரல் நியூஸ் தான், மேஜர் நெகட்டிவ் நியூஸ் கிடையாது. அண்ட் அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ இவங்க பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து யூஎஸ்ல ஒரு புதிய கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பஜாஜ் டெக்னாலஜி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி. இது டெலவரில் இருக்கிற 100% ஓனர்ஷிப்புமே இந்த கம்பெனியோடையது தான். இவங்க யூஎஸ்ல இருக்கிற டெலவர் அப்படின்ற பிளேஸ்ல தான் இந்த கம்பெனி வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னாக்கா சாஃப்ட்வேர் சர்வீசஸை வந்து யூஎஸ் கிளைண்ட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொமோட்டர் குரூப்புக்கு எந்த ஒரு இன்வால்மெண்ட்டுமே இல்லை. இவங்க வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் இதில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் ஸ்டாக் வந்து 2.02% வந்து டவுன் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து பண்ணுங்க. அண்ட் மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலில் அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்துக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.